சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி பாதையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக ஆட்சியை சிறப்பாக வழி நடத்துகிறார் என AI தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட கலைஞர் புகழாரம் சூட்டினார். திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி பவள விழா ஆண்டாக கொண்டாடப்படுகிறது. திமுக பவள விழா சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் இன்று நடைபெற்றது. முப்பெரும் விழாவில் பெரியார், அண்ணா, கருணாநிதி உள்ளிட்டோர் பெயர்களிலான விருதுகள், கட்சியில் சிறப்பாக செயல்பட்டோருக்கான பரிசுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இந்த விழாவில் சிறப்பம்சமாக AI தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட கலைஞர் நாற்காலியில் அமர்ந்து பேசும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. AI தொழில்நுட்பம் மூலம் உரையாற்றிய கலைஞர் கருணாநிதி, பெரியார் வடித்த கொள்கையை, அண்ணா வகுத்த பாதையை, தன்னால் கட்டி காக்கப்பட்ட திமுகவை ஓங்கி ஒலிக்க செய்து கம்பீரமாக ஆட்சியில் அமர வைத்திருக்கும் மு.க.ஸ்டாலினை எண்ணி எண்ணி தன் மனம் பெருமை கொள்கிறது என தெரிவித்திருக்கிறார். தந்தை பெரியார் வடித்த கொள்கையை, பேரறிஞர் அண்ணா வகுத்த பாதையை, என்னால் கட்டி காக்கப்பட்ட இனமான முரசத்தை ஓங்கி ஒலிக்கச் செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமரச் செய்திருக்கும் தம்பி மு.க.ஸ்டாலின் அவர்களை எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது. ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு உழைப்புத்தான். கழக களப்பணியில் 55 ஆண்டுகளாய் அயராது உழைக்குபவர், திராவிட செம்மலாய், இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய், நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார். சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச் சிறப்பாக வழிநடத்துகிறார். இனமானம், மொழிமானம், சுயமரியாதையை கண்போல் காக்கும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வாழ்க பெரியார், அண்ணாவின் புகழ், ஓங்குக திராவிட மாநில அரசு.